ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராண பூகோள சாஸ்திரத்தில் அக்னிஸ்தானம் உரை நிகழ்த்துபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ் ரெங்கநாயகி அவர்கள். குருப்யோ நமக. இயற்கை சக்திகளையே இந்திரன், வருணன், வாயு, அக்னி தேவர்களாகவும் தெய்வங்களாகவும் உருவகப்படுத்தி நம் பண்டை மக்கள் வழிபட்டனர். ஐம்பூதங்களில் ஒன்றான அக்னி என்பது புனிதமான நெருப்பு. அது சொர்க்கத்தில் தோன்றியதாகவும் மாதரிஸ்வானால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் 3 பிறப்பிடங்கள் வானம், நீர் மற்றும் பூமி ஆகும். அக்னியின் உயிர் ஆதாரமாக படைத்தல், பாதுகாத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் நடத்துகிறது. வேதங்களில் இந்திரனுக்கு அடுத்தபடியாக அக்னியே வணங்கப்படுகிறார். ரிக்வேதத்தின் முதல் பாடலான அக்னி சுக்தத்தில் அக்னியை முதல் புரோகிதனாகவும் வேள்வி மூலம் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்பவனாகவும் யஜ்ஞத்தின் உட்பொருளை உணர்த்துவனாகவும் வணங்கப்படுகிறான். அக்னி மீளே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் என்று போற்றப்படுகிறான். அகஸ்ய முனிவர் ஆதித்த ஹிருதயத்தில் சூரியனை அக்னி கர்ப்பக அக்னிஹி கர்ப்பே யஸ்யஸ்ஸஹ என்று கூறுகிறார். சூரியனின் ஒரு வடிவம்தான் அக்னி. சூரிய மண்டலத்தில் அக்னியும் தேஜஸும் ஒளி வடிவில் காட்சியளிக்கின்றனர். அந்த அக்னியை சூரியன் தன் கிரணங்கள் மூலம் வெப்பமாக வெளிப்படுத்தி பூமி, ஆகாயம், நீர் முதலியவைகளின் வண்ணத் தோற்றத்திற்கும் சீதோஷ்ண நில மாறுதல்களுக்கும் காரணமாகிறான். யஜுர்வேதத்தில் அக்னிஷ்ச ஆதித்யஸ்ச தா அவிசிருஷ்டௌ தம்பதி ஏவ பவத என்று சூரியனும் அக்னியும் இணை பிரியாத தம்பதி போன்றவர்கள், அவர்கள் இருவரும் ஒன்றே என்றும், அக்னியின் அம்சம் புகை, சூரியனின் அம்சம் வெயில், வெப்பமும் பனியும் புகையின் அம்சம். இவ்வாறு அக்னியும் சூரியனும் இணைந்து வெப்பம், பனி, மழை ஆகியவற்றை உண்டு பண்ணி பூமியை உயிர் உள்ளதாக செய்கிறார்கள் என்று புகழப்பட்டிருக்கிறது. சூரியனே அக்னியின் வடிவமாக யாக குண்டங்களிலும் ஜீவராசிகளின் உயிர்களிலும் நீரில் வடவாக்னியாகவும் கிரணங்களுமாக இருந்து நம்முள் ஒருவனாக இருக்கிறான். பஞ்சபூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, வாயு ஆகியவை புவிநீர் மண்டலம், புவி காற்று மண்டலம், புவி அக்னி மண்டலம், புவி வாயு மண்டலம், ஹைட்ராஸ்பியர், ஜியோதெர்மல் ஃபீல்ட், ஜியோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகியவை பூமியில் ஒன்றோடு ஒன்று இணைந்து இடி, மின்னல், மழை, பனி, வெப்பம் ஆகியவைகளை உண்டு பண்ணுகின்றன. அக்னியே பஞ்சபூதங்களின் நடுவராக ஆகாயம், காற்றை மேலேயும் நீரையும் பூமியையும் கீழேயும் இணைக்கும் சக்தியாக இருக்கிறார். ரிக்வேதத்தில் பல மந்திரங்கள் இந்திரன் அக்னி, அக்னி வாயு, அக்னி மருத், மித்ரன் வருணன், இந்திரன் சோமன் என்று இணைந்து இருப்பதிலிருந்து இந்த 5 சக்திகளின் பிணைப்பினை அறியலாம். சூரியனும் அக்னியும் ஒளி, வெப்பம், சக்தி ஆகியவற்றின் மூல காரணங்கள். இதில் புவி வெப்பமண்டலம் அல்லது ஜியோதெர்மல் ஃபீல்ட் ஆன புனிதமான அக்னி சூரியனின் நீரிலும் மலைகள், பாறைகள், தாவரங்கள், ஜீவராசிகளிலும் இணைந்து இருக்கின்றன. அக்னியின் குணாதிசயங்கள் பருவகால மாற்றங்கள் மட்டும் அல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எக்கலாஜிக்கல், மிதேன் அல்லது ஸ்வாம்ப் ஃபயர் ஆக அனூப அக்னியாக தாவரங்களை மக்க வைத்து புதிய தாவரங்களை வளர்வதற்கு காரணமாக உள்ளார். அப்படிப்பட்ட அக்னியின் ஒரு வடிவம்தான் நெருப்பு. மனித குலத்தின் வெற்றிதான் நெருப்பின் கண்டுபிடிப்பு. பாலை தயிராக மாற்றி அதிலிருந்து வெண்ணெய் கடைவது முதல், நாம் உண்ணும் உணவுகளை பக்குவப்படுத்தி செரிமானத்திற்கு உதவுவது முதல் நமக்கு துணை புரிவது நெருப்புதான். நம் மதத்தில் எல்லா சடங்குகளும் அக்னி அல்லது நெருப்பு சாட்சியாக பிறப்பு, திருமணம், மரணம் ஆகிய அனைத்தும் நடைபெறுகின்றது. கண்ணுக்கு தெரியும் ஒளியையும் கண்ணுக்கு தெரியாத உஷ்ணத்தையும் உடைய நெருப்பை முதலில் கண்டுபிடித்து உலகிற்கு காண்பித்தவர் அதர்வர்
ஆவார். அவருடைய அரிய கண்டுபிடித்தால் மூலம் நெருப்பு சார்ந்த மற்றைய கண்டுபிடிப்புகளையும் தோன்றி தற்போதைய நாகரிக உலகில் எந்திரங்களின் முன்னோடியாக நாம் இருக்கிறோம். இந்த அதர்வன் என்பவரே அங்கிரஸ் அல்லது அதர்வாங்கிரஸ் ஆவார். அவர் 4000 கிறிஸ்தவ ஆண்டுகளுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அங்கிரசுக்கு பிறகு வந்தவர்கள் அக்னி கடைந்தவர்கள் அங்கிரசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அரணிக்கட்டை ஒன்றோ வைத்திருப்பார்கள். அதில் தயிர் கடைவது போல் ஒரு கட்டையின் குழியில் இன்னொரு கட்டையை வைத்து கடைவார்கள். அதில் இருந்து தீப்பொறி எழும். ரிக்வேத மந்திரங்கள் அங்கிரஸ் அதர்வான் என்று அழைக்கப்பட்டார். இவர் வேதகால ரிஷியாகவும் நெருப்பை கண்டுபிடித்து அக்னி வழிபாட்டையும் தொடங்கி வைத்தார். அதர்வன் அல்லது அதர்வா என்று அழைக்கப்பட்ட இந்த முனிவர் 1612 பாடல்களை அதர்வ வேதத்தில் இயற்றியுள்ளார். இவர் அங்கிரஸ் என்ற வகுப்பை சேர்ந்ததால் இவர் அதர்வாங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கிரஸை பின்பற்றி அக்னி மதனம் அக்னியை கடைந்து நெருப்பு உண்டாக்குபவர்கள் மிகவும் பிரபலமடைந்து அவர்கள் தேவை மக்களிடம் நாளுக்கு நாள் பெருகியது. இந்த அங்கிரசர்கள் புத்திசாலிகளாகவும் மிகவும் படித்தவர்களாகவும் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் மரத்தை உராய்ந்து நெருப்பு உண்டாக்குவதிலிருந்து கல்லிலும் பூமியின் அடியிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் நெருப்பை வரவழைத்தனர். மரத்துண்டுகளை உராய்த்து அதிலிருந்து நெருப்பையும் கரியையும் உண்டு பண்ணுவதில் அங்கிரசர்கள் வல்லுநர்களாகவும் நிபுணர்களாகவும் இருந்ததால் யாகங்கள் ஹோமங்கள் செய்வதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு இருந்தது. இவ்வாறு கரியை எடுத்து எரித்து நெருப்பை உண்டாக்குவதை அங்கார என்று அழைக்கப்படுகிறது. ரிக்வேதத்தில் முதல் மந்திரமான அக்னி சுக்தத்தில் யதங்க தாசுஷே தம் அக்னே பத்திரம் கரிஷ்யசி தவே தத் சத்தியம் அங்கிரக. அக்னியே, நீ எந்த செல்வத்தை கொடுக்கிறாயோ எந்த நன்மையை செய்கிறாயோ அது அங்கிரஸ் என்ற பெயருடைய உனக்கே நிச்சயமாக சேர்கின்றது என்று வணங்கப்படுகின்றது. புவி வெப்பமண்டலம் ஜியோ தெர்மல் ஃபீல்ட் சூரியன் தோன்றிய காலத்திலிருந்தே உள்ளது. கடல்கள் தோன்றிய பின் கடலுக்கு அடியிலும் நிலத்திலும் சூரியனிடமிருந்து வரும் வெப்பமும் அக்னியும் கலந்து விட்டன. புவி மின்மண்டலம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட், புவி வெப்பமண்டலம் ஜியோதெர்மல் ஃபீல்ட், புவி வாயுமண்டலம் அட்மாஸ்பியர், புவி நீர்மண்டலம் ஹைட்ராஸ்பியர் ஆகியவை பூமியின் அடியிலும் ஆகாயத்திலும் கலந்து பிணைந்து இருப்பதால் மக்கள் செய்யும் யாகங்கள் பிரார்த்தனைகள் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கி அதை அந்த தெய்வ சக்தியிடம் சேர்ப்பிக்கின்றன. வடவாக்னி அல்லது வடவானல என்பது கடலுக்கு அடியில் இருக்கும் நெருப்பாகும். இதற்கு குதிரை முகத்தி என்று பெயரும் உண்டு. வடவாக்னியின் தோற்றம் மற்றும் கடலுக்கு அடியில் சென்றதன் தொடர்பான குறிப்புகள் மகாபாரதம், ராமாயணம், பிரம்ம புராணம் மற்றும் விஷ்ணு புராணங்களில் காணப்படுகிறது. சரஸ்வதி தேவி வடவாக்னியை பிபாச தீர்த்தத்தில் கடலில் அடியில் வைத்ததாகவும் இந்த அக்னி பிரளய காலத்தில் கடலில் இருந்து வெளிப்பட்டு பூமியின் அழிவுக்கு காரணமாக இருப்பதாகவும் விஷ்ணு புராணம் கூறுகிறது. இதை பற்றி கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் கம்பர் குறிப்பிடும் பொழுது கடலுக்கு நடுவில் ஒரு தீ இருக்கிறதாமே, அந்த தீக்கு வடவாக்னி என்று பெயர் என்று விவரிக்கிறார். தசரதன் ஒரு முனிவரின் மகனை கொன்று முனிவரின் சாபத்திற்கு ஆளான போது அந்த துயரம் தசரதனுக்கு கடலின் வயிற்றில் இருக்கும் வடவாக்னியை நினைவுபடுத்தியது என்று காளிதாசனின் ரகுவம்சத்தில் 9வது அத்தியாயத்தில் 82வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வசுக்களில் அக்னியாக வசூனாம் பாவகச்ச என்று கூறுகிறார். அக்னி மிகவும் தூய்மை வாய்ந்தவர். சீதா தேவியின் கற்பின் புனித தன்மையை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்யும் தருணத்தில் சீதா தேவியை அக்னி சுடாமல் கற்பின் பெருமைக்கு சாட்சியாக தோன்றினார். நம் புராணங்களில் அக்னியின் தோற்றமும் அதன் வகைகளை பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளன. மத்ய புராணத்தில் 10வது அத்தியாயத்தில் அக்னியை பற்றி கூறும்பொழுது அக்னியானவர் பிரம்மாவின் மானச புத்திரர். அவர் மனைவி ஸ்வாகா. அவர்களுடைய 3 புத்திரர்கள் பாவகா, தட்சிணாக்னி, பவமானா, கர்கபத்யா, சுசி, ஆவகனீய ஆகும். பாவக என்ற அக்னி மின்னல் இருந்து உண்டாகும். பவமானா என்ற அக்னி நிர்மாத்திய என்றும் நிர்மதன என்றும் அழைக்கப்படும் 2 மரக்கட்டைகளை உராய்ப்பதினால் உண்டாகும். சுசி என்ற அக்னி சூரியனிடமிருந்தும் சூரிய கிரணங்களிடமிருந்தும் உண்டாகும். பிரம்மாண்ட புராணத்தில் 24வது அத்தியாயத்திலும் வாயு புராணத்தில் 40வது அத்தியாயத்திலும் அக்னிகள் பற்றி பேசப்படுகின்றன. வைத்யூதா என்ற அக்னி மின்னல் மூலமாகவும் ஜாதரா என்ற அக்னி வாயு மூலமாக
மூலமாகவும் சௌரா என்ற அக்னி சூரியன் மூலமும் தோன்றும். ஜாதராவும் சௌராவும் நீரின் வயிற்றில் உண்டாவது. அவை சூரியன் நீரை உறிஞ்சும் போது அக்னியும் சூரியனிடம் செல்கிறது. வைத்யுதா என்ற அக்னி மின்னல் இருந்து வருவதால் அதை நீரால் அணைக்க முடியாது. அதேபோல் மனிதனின் வயிற்றில் இருக்கும் ஜாதரா என்ற அக்னியையும் தண்ணீரால் அணைக்க முடியாது. அக்னியின் பல பெயர்களும் அதன் செயல்பாடுகளும் நம் இதிகாசங்கள், புராணங்கள், சமஸ்கிருத இலக்கியங்களிலும் மருத்துவ நூல்களிலும் காணப்படுகின்றன. அவற்றில் சில: வைஸ்வானரா, வாகினி, வீதிஹேத்ரா, தனஞ்சயா, ரிபிதயோனி, ஜுவலனா, ஜாதவேதா, தனூனபாதி, பர்ஹி சுஷ்மா, கிருஷ்ணவத்மா, சுசிகேசா, உஷர்பூதா, அஸ்ராஸ்ரயா, பிருகத்பானு, கிருஷ்ணானு, பாவகா, அனலா, ரோஹிதாஸ்வா, வாயுஷகா, சிகாவான், ஆசுஷுக்சக்னி, ஹிரண்யரேதா, ஹுதபுக், தஹனா, ஹவ்யவாகனா, சப்தாஷி, தாமுனா, சுக்ரா, சித்ரபானு, விபாவசு, சுசி, அப்பிட்டம், ஔர்வா, படபா மற்றும் படவானலா. இத்தகைய பலவிதமான அக்னிகள் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஆற்றல் மாற்றங்கள் மூலமாக கிருமிகள் பரவாவண்ணம் பூமியை சுத்தப்படுத்தி நம்மையும் காக்கின்றன. ஆயுர்வேதத்தில் அக்னி என்பது டைஜஸ்டிவ் ஃபயர், செரிமானத்தை தூண்டும் நெருப்பு. அதன் இருப்பிடம் நம் வயிறு. அதன் பெயர் ஜடராக்னி. அதன் வேலை நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்ய வைத்து ஆற்றலாக மாற்றுவது. அதற்கு காரணமான தத்வாக்னி மூலம் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து உணவு ஜெரித்தல் மற்றும் குடல் மற்றும் மூளைக்கு இடையிலான தொடர்பு உணர்ச்சிகளை சமநிலையை வைத்திருத்தல் ஆகிய வேலைகளை செய்கின்றது. நம் உடலில் அக்னி குறைந்தால் அது ஜீரண கோளாறுகள், உடல் எடை அதிகரிப்பு மற்றும் பல வியாதிகளை உண்டு பண்ணும். 4 விதமான அக்னிகள் செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணும். விஷமாக்னியானது பசியின்மை, மலச்சிக்கல் போன்றவையையும் தோற்றுவிக்கும். திக்ஷாக்னி என்பது இயல்பை விட அதிகமான பசியை தோற்றுவிப்பது. மந்தாக்னி என்பது ஜீரண சக்தியை குறைத்து பசியின்மையை ஏற்படுத்தும். ஷமாக்னி நம் ஜீரண சக்தியை சமனப்படுத்தி முறையான பசியை உண்டு பண்ணும். ஒரு நபரின் உடல் அக்னி சேதமடைந்தால் அது உடலின் நலக்குறைவை ஏற்படுத்தி பல நோய்களுக்கு வழிவகுக்கும். இதை யோகா, உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்கம், மகிழ்ச்சியான மனநிலை மூலம் அக்னியை சீராக வைத்து நம் உடலை பாதுகாக்க வேண்டும். ஆச்சாரியர் சரகர் சூத்திரஸ்தானத்தில் சரக சம்ஹிதையில் பித்தம் என்பதுதான் அக்னி என்று கூறியிருக்கிறார். அவர் 13 வகையான அக்னிகள், வாக்பட்டர் அஷ்டாங்க ஹிருதயம் என்ற மருத்துவ நூலில் 18 வகையான அக்னிகள் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படும் அக்னியின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப உணவு முறைகளும் அக்னியை உடலில் சமநிலையில் வைத்திருப்பதற்கான விதிமுறைகளையும் சரக சம்ஹிதையிலும் சூத்திரஸ்தானத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உயர்வான அக்னியை வேதங்களும் உபனிஷத்துகளும் போற்றுகின்றன. 8 விதமான அக்னி தேவனை வணங்கி நம்மை நல்ல வழியில் அழைத்துச் செல்ல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தைத்திரிய ஆரண்யகத்தில் 9வது அணுவாக்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அவை அக்னி, ஜாதவேதாஸ், சகோஜா, அஜிரா பிரபு, வைஸ்வானரன், நர்யாபஸ், பங்க்திராதஸ், விசர்பி ஆகும். அதேபோல் நம் வேதங்கள் 5 விதமான மகா அக்னிகளான கிரகவத்யா, தக்ஷிணாக்னி, அக்னித்ரியா, அவகத்யா, ஆவகனீயா ஆகியவகளை வழிபடுதல் மூலமாக நாட்டில் மகிழ்ச்சி, அமைதி, வியாதியின்மை, வளமை முதலியவை நிச்சயம் என்பதை அதர்வ வேத வாக்கியம் பஞ்சவாயேதே ஆத்மனிஷ்டாக க்ஷமம் நியந்தி என்று உரைக்கின்றது. அதேபோல் நம் வீட்டிலும் சுற்றுப்புறத்திலும் கிருமிகள் பரவாமலும் நல்ல சக்திகள் பரவுதலுக்கும் நாம் வேள்விகள் மூலம் தூய்மைப்படுத்தலாம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதில் ஒன்றுதான் அக்னிஹோத்திரம். சூரிய உதயத்திலும் சூரிய அஸ்தமனத்திலும் செய்யும் இந்த யாகம் சுற்றுப்புற காற்றில் வரும் நோய் கிருமிகளை தடுக்கும். யாகத்தின் ஹோமத்தில் போடப்படும் மரக்குச்சிகளான அத்தி, புரசு, அரசு, வில்வம் போன்றவை மருத்துவ குணம் கொண்டவை. அத்துடன் பசும் சாணத்துடன் பயன்படுத்தும் போது அந்த இடத்தில் நச்சு கிருமிகள் அழிந்து ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். அக்னியின் மூலம் வான் மண்டலமும் தூய்மை அடைந்து நம் மனமும் அமைதி அடைகின்றது. நம் முன்னோர்கள் வளர்த்த அத்தகைய வேள்வி தீயை நாம் புதுப்பித்து நம் நாடு நல்ல பயனடைய அக்னி தேவனை போற்றுவோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராண பூகோள சாஸ்திரத்தில் அக்னிஸ்தானம். உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர்
டாக்டர் எஸ் ரெங்கநாயகி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.